திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து. இன்னைக்கு நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்களை இந்த 2024 இன்னைக்கு நடந்த 1/5/2024 இன்னைக்கு சாயந்தரம் 5:19 அப்புறம் குரு பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாறி இருக்காரு இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து டாரட் முறைப்படி ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குரு பயிற்சி ஆன பிறகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அனைத்து ஜோதிட குருமார்கள் பாதம் தொட்டு பாதம் பணிந்து அனைத்து ஜோதிட குருமார்கள் இவ்வளவு நாளா கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஜோதி விதிகளாக இருந்தாலும் அது கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும், தாந்திரிகம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும், மாந்திரிகம் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் அனைவரோட பாதம் தொட்டு அனைவரோட பாதம் பணிந்து இன்னைக்கு இந்த குரு பயிற்சிக்கு குருவே வாழ்க, குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குரு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த குரு பயிற்சியான விஷயத்த, குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் லக்னங்களுக்கும் என்ன மாதிரி பலாப்பழங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மாசமாவே நம்ம யூடியூப்லையும் நிறைய டிவி சேனல்ஸ்லையும் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து இந்த இந்த குரு பயிற்சிக்கான பலன் வந்து நம்ம டாரட் முறைப்படி ஒவ்வொரு ராசி லக்னக்கும் என்ன மாதிரியான பலாப்பழங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் இதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அதே போல மறக்காம என்ன நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து நிற்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி பலன்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கொடுப்பாங்க. பொதுவாகவே குரு பயிற்சி அனைவருக்கும் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். சில பேர் வந்து ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரியும், சில பேர் லக்னங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பாங்க. பொதுவாகவே கோச்சார பயிற்சிகள் கிரகங்கள்லாம் வந்து ராசியை அடிப்படையாக கொண்டதுதான். ஸோ ராசியை வச்சு, அதாவது சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து பலாப்பலன்கள் எடுக்கணும். ஆனாலும் பாவத் பாவம் அப்படிங்கிற பலன்களும் வேலை செய்யும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மேஷ ராசினா மேஷ ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா பாவத் பாவமா வேலை செய்யும். ஸோ 3ஆம் பாவங்கிற தைரியத்துக்கு விரயஸ்தானமா வேலை செய்யும் போது அந்த தைரியம், வீரியம், நம்மளோட முயற்சிகள்லாம் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பலன்கள் வந்து பொதுவா குரு பயிற்சியான இடமும், குரு எந்த இடங்களை பார்ப்பாரு அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை தான் நம்ம பொதுவாகவே எடுப்போம். ஸோ குரு இந்த இடங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பலாப்பலன் நடக்குங்கிறதா நம்ம இவ்வளவு நாளா ரெகுலரா கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அதான் தெரியும். ஸோ பெருவாரியான மக்களுக்கு இது சரியா நடக்குமானா கொஸ்டின் மார்க் தான். நடக்கும், நடக்காமலும் போகலாம். ஏன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அவங்களோட சுய ஜாதகத்தோட பலம் இருக்கு. சுய ஜாதகங்களை தாண்டி அவங்களோட இந்த பாவத் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பலன்கள் இருக்கு. சில பேருக்கு லக்னம் நல்லா வேலை செய்யும், சில பேருக்கு ராசி நல்லா வேலை செய்யும். ஸோ எதை வச்சு பார்க்கறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த வகையில அதனாலதான் வந்து இந்த குரு பயிற்சிகளும் நிறைய சக்சஸ் ஆகுறதில்ல. டிவியில சொல்றாங்க அந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நிறைய டிபம் மட்டும் ஆவாங்க. இது வந்து நிறைய பகுத்தறிவாதிகளுக்கு ஒரு கேள்விக்குறியா போயிடும். அவங்களுக்கு வந்து பேசு பொருளா கூட போயிடுது. ஸோ இந்த வகையில எல்லாரும் இதான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்மளும் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பலன்கள் வந்து நம்ம டாரட் முறைப்படி ஒரு ராசி பலன்கள் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கோம். மாத பலன்கள், அப்புறம் வருட பலன் கொடுத்துருக்கோம், வார பலன்கள்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து இது வந்து இப்போ இதுவும் அதே போல ஒரு காமன் ப்ரெடிக்ஷன் தான் கூட கொஞ்சம் அக்யூரசி நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இப்போ நம்ம சேனல்ல பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து அதெல்லாம் அந்த உங்களுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் கார்டு வந்ததா நெகட்டிவ் கார்டு வந்ததா இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி 12 ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ராசி தெரிஞ்சவங்க ராசியும், லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும், ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் வச்சு இந்த பலன்களை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து முதல் ராசியான மேச ராசியை லக்னமாவோ இல்லை ராசியாவோ கொண்ட நபர்கள் வந்து அவங்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை காத்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளோட டாரட் மெத்தட் படி பார்க்கலாம். ஸோ இந்த டாரட் கலை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் அவங்களோட வழியிலேயே வந்த அனைவருக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்களோட உடனுக்குடன் நன்றிகளை அவங்க பாதத்துக்கு சமர்ப்பிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மேச ராசி மேச லக்னம். மேசராசிக்கு ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாகவே மேசத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3ஆம் இடத்துக்கு 12,
4ஆம் இடத்துக்கு 11, 5ஆம் இடத்துக்கு 10 இந்த மாதிரிலாம் வாவத் பாவம்லாம் வச்சு பார்த்தோம்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ அந்த வகையில் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மெத்தட் படி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத அடுத்த குரு பயிற்சி வரும்போது இப்போ போட்ட பலன்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வகையில் மேசராசி மேச லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சியானது வீரனின் வால் கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழப்பம், தவறான பாதையில போற மாதிரி ஒரு ஃபீல், அறியாமை, ஒரு கோழைத்தனம், பயம், துரோகம், மனசோர்வு, ஆரோக்கிய குறைபாடு, விபத்து, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமா இருக்கு. சில வஞ்சகங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் அவங்களுக்கு காணப்படுது. ஸோ வாழ்வில் குழப்பங்களும் சிரமங்களும் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கார்டே இந்த மாதிரி வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுல நிறைய பரிகாரங்கள் வரும். பரிகாரங்கள் எப்படி வாழணும், வாழ்வியல் முறைகள் எப்படி மாற்றி அமைச்சுக்கணுங்கிறதெல்லாம் வரும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து இந்த அது ஒரு பக்கத்தை பார்த்து உங்க ஜாதகத்துல உங்களோட நடைமுறை வாழ்க்கையில டெய்லி எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து, ஸோ அது கரெக்டாக இருக்குதுன்னா அதை அதில் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த குரூப் வச்சு நல்லதாக இருக்கும். அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அறியாமையாலும் கோழைத்தனத்தாலும் இழப்புகள் ஏற்படலாம். ஸோ அப்போ அறியாமை இருக்கக்கூடாது, குழப்பம் கோழைத்தனம் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான அவங்க பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். விபரீதமான வாதங்கள் அது மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை அவங்க குறைக்கணுங்கிற மாதிரி வருது. சக மனிதர்களை மதிக்க வேண்டும். தொழில் மற்றும் பண விவரங்கள் துரோகம் சந்திக்கும் நேரங்களால எச்சரிக்கை வேணும். வாகன பயணங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு, ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து கவனமா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாகவும் விலகி இருந்து ரிலாக்ஸ்டான மனநிலையில சண்டை சச்சரவை ஏற்படுத்திக்காத வகையில பொறுமையாக பேசி சாதிச்சாங்க அப்படின்னா, குழப்பம் இல்லாமலும் பயம் இல்லாமலும் தெளிவா தீர்க்கமா முடிவு எடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மேசராசி மேச லக்னத்தை கொண்டவர்கள் வந்து இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ரிஷபராசி ரிஷப லக்னம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கும் ஒரு நல்ல கார்டு, பட் ரிவர்ஸ்ல தான் வந்திருக்கு அதுவும். ஸோ அவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண இழப்புகள், பொறுப்பு இல்லாமல் போகிறது, ஊதாரித்தனமாக இருக்கிறது, ஒரு தடை, திருட்டு, தோல்வி, பயம், இழப்பு, தனிமை, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் தெரியுது. எல்லாவற்றையும் அடம்பு விரும்புதல், சந்தேகம் மற்றும் அதிக துணிச்சல், தேவையில்லாத துணிச்சல், நஷ்டப்படுத்தக்கூடிய அபாயம், ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை காப்பாற்ற முடியாம போறது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருள்கள் திருடு போகும் வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். ஸோ மலச்சிக்கல், ஜீரண கோளாறுகள், அப்புறம் இது மாதிரி விஷயங்களும் உணவு கட்டுப்பாடோட இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். அதே போல ஜாக்கிரதை உணர்வோடையும் நம்ம கொடுத்த தலைமை பொறுப்பை நம்ம கொடுத்த பணிகளை திறம்பட நிர்வகிக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாரோட ஒரு டீம் ஒர்க்கோட எல்லாரோட சஜஷனோட எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆதரவோட ஜெயிக்கிறதுக்கான வழிகளை பார்க்கறது கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு அந்த நம்ம ஜென்ரலாக வந்து ராசிக்கு வந்து குரு பயிற்சி வர்றது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம குரு வனவாசமா சொல்லுவாங்க, நிறைய பழமொழிகள் இருக்கு. ஸோ அப்படியே ரெண்டமா அதையும் எடுத்துக்க முடியாது. அதே நேரத்துல இந்த விஷயத்தையும் நீங்க வந்து பார்க்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துக்கு இது 12 வரும். அப்போ வருமான இழப்பு இது மாதிரி இருக்கும். ஸோ 3ஆம் இடத்துக்கு 11 இருக்கும். நிறைய முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 4ஆம் இடத்துக்கு 10 இருக்கும். ஸோ அம்மா வகையில ஒரு சில விஷயங்கள், அசௌகரியங்கள், குழப்பங்கள், இது மாதிரி இல்லை அம்மா வகையில யாராவது மரணம் அடைகிறது, அதாவது வேற யாராவது பெரியவங்க இருந்தா, வண்டி வாகனங்கள்ல சில விபத்துகள், வீட்டுல ஏதாவது மராமத்து பணிகள். 5ஆம் இடத்துக்கு இது 9ஆம் இடம். ஸோ குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாவத்பாகம் முறைப்படி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல அவங்கவுங்க ராசியில அந்தந்த இப்ப நான் சொன்ன இடத்துல 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதோட இம்பாக்ட் இருக்கும். 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில நம்ம ஜென்ரலா விஷயத்திலையும் ரிஷபத் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. நம்மளோட டாரட் மெத்தட் படியும் ரிஷப ராசி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஸோ கவனமா இருக்கணும். அதுல என்ன பண்ணணும்னா மலச்சிக்கல், ஜீரண பிரச்சனைகள் வராமல் உடம்ப பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றது, இல்லைன்னா அதை டைல்யூட் பண்ற மாதிரி ஏதாவது விளக்கெண்ணெய் இது மாதிரி எல்லாம் லைட்டாக உணவுல சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஏற்படுத்திக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஜாக்கிரதையா இருக்கும். வீடெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை கூட்டிட்டு நம்ம செக் பண்றது, இது மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்து மிதன ராசி மிதன லக்னம். மிதன ராசிக்கும் பாசிட்டிவா வரல. ஸோ மிதன ராசிக்கு லவ்வர்ஸ் கார்டு நல்ல கார்டு தான், பட் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி, சச்சரவு, விவாகரத்து, இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது, எதிர்ப்புகள், ஒரு கூட்டுறவு இல்லாமல் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு, திருமண விரக்தி,
காதல் தோல்வி, அன்புக்கு ஏங்குதல், பிரிதல் இது மாதிரி இருக்கு. நல்ல அறிவும் திறமும் இருந்து கூட பொருள் சேர்க்க முடியலங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாகனம் சம்பந்தமாக அடிக்கடி பிரச்சனைகள், விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் தொழில் நல்லா இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனாலும் கையில பணம் சேராது. கூட்டு முயற்சிகளை தொழில் முடியும். நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் அடிக்கடி சோர்வடையும். அதனால இவங்க என்ன பண்ணணும்னா சரியான நேரத்துல சாப்பிடணும். இல்லைன்னா வயிற்றுப்புண், வாய்க்கோளாறுலாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதிகமான உடல் உழைப்பை குறைச்சி கொஞ்சம் உடம்ப வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கிறது, பிளட் ப்ரெஷர் இது மாதிரி விஷயங்கள்லாம் உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ வந்து மிதுன ராசி நிறுவனம் வந்து இந்த உடற்பயிற்சி நல்லா பாசிட்டிவ் அமைச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதமான உடற்பயிற்சி, யோகா, தியானம், உடலுக்கு குளிர்ச்சி மற்றும் சக்தி தரக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்றது தான். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சுன்னா பிறரோட ஆலோசனை, அதாவது முக்கியமான நண்பர்கள், தெரிஞ்சவங்க, உறவினர்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணா, சந்தேகப்படாம இருந்தா, ஈகோவை விட்டுட்டா மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமா நல்ல குரு பயிற்சியா அமையும். அடுத்தது கடக ராசி, கடக லக்னம். கடக ராசி, கடக லக்னத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கடக ராசி, கடக லக்னத்திற்கு ஒரு நல்ல எக்ஸலண்டான கார்டு வந்திருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயமும் உண்டு. பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. சக்தி, பொறுமை, கட்டுப்பாடு, இரக்க குணம், மனமுதிர்ச்சி, எதையும் சமாளித்தல், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, குழந்தை பாக்கியம், கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாம் வந்து மாறுறது, விலங்கு மனதும் மிருகமும் கடவுள் உணர்ச்சியும் அதிகமாக சம அளவில் இருக்கிறது, கொஞ்சம் வலிமை, ஆள் மனதில் அடிக்கடி சிறு பயங்கள், நிலையில்லாத சிந்தனை ஏற்படுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்போ வந்து அவங்க எத்தகைய அபாயமான செயலாக இருந்தால் கூட அதை துணிந்து செயல்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ கடகராசி, கடகலக்னத்துக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சிம்ம ராசி, சிம்ம லக்னத்திற்கு பொதுவாகவே குரு பயிற்சி இந்த இதில் வந்து பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட கார்டு மெத்தடில் அவங்க வந்து அந்த எம்பரஸ் கார்டு வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவான கார்டு ஆக்சுவலி. அது வந்து உற்பத்தி, நிறைவு, வாழ்க்கையில் ஒரு புதிய தேடல், புதிய ஒரு புரிதல், புதிய தொடக்கம், புது விதமான மனிதர்களோட பழகிறது, புதுசாக வாழ்க்கை வந்து நல்ல ஸ்திரத்தன்மையாக இருக்கிறது, வளர்ச்சி, பாதுகாப்பு, திருமணம் கைகூடுறது, இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள தான் இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கிறதுக்கும் இருக்கும். காலம் பார்க்காம பேசுறத வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சா ஒட்டிக்கிறதும், பிடிக்கலாம் வெட்டி விடுற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உடல்ல கண்டிப்பா தங்க ஆபரணம் படுற மாதிரி படணும். அதே நேரத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். குடும்பத்தை ஆளக்கூடியவங்களா இருப்பாங்க, அதிகாரம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, செல்வ செழிப்பு வரும், நிறைய மகிழ்ச்சி உண்டாகும், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல ஆரோக்கியம், நல்ல தாம்பத்தியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு மேல இந்த குரு பயிற்சிக்கு மேல நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தருணமா இருக்கும். அனைத்து பெண்களுக்கும், ஆண்களுக்கும், ஆண்களால் பெண்களுக்கும் நிறைய பாசிட்டிவிட்டி நடக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. ஸோ குரு பயிற்சி ஜென்ரலாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்க்காம இந்த இதில் சிம்மராசி வந்து ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்னியராசி, கன்னி லக்னம். கன்னிராசி, கன்னி லக்னத்துக்கு ஒரு பாசிட்டிவான கார்டு பட் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. அரசனின் நாணயம் கார்டு கன்னிராசிக்கு. ஸோ அனுபவமின்மை, தவறான பழக்கம், எதிர்மறை தர்க்கம், மனக்குழப்பம், தகுதியின்மை, பிடிவாதம், கணக்கறிந்து பழகிறது, தீய எண்ணம், எதிர்பாராத துரோகம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணப்பிரச்சனைகள், மன அழுத்தம் உண்டாகும். சரி, விட்டு கொடுத்து போகணும், பிறகு கட்டுப்படுத்தக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சட்டவிரோத காரியங்கள் இருக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ வம்பு வழக்குகள்லாம் வந்துடும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு விஷயங்கள்லாம் முதல்ல ஒத்து போடுறது நல்லது. இல்லைன்னா நல்லா கவனமா ஆலோசிச்சு ஜாதக விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது துலாம் ராசி, துலாம் லக்னம்.
துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு ஒரு அரசியின் வால் கார்டு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ முன்னாடி இது நெகட்டிவ் வந்தது, இது பாசிட்டிவ் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி சுதந்திரம், முதிர்ச்சி, நுண்ணறிவு, புத்திசாலி பெண்களாகவும், ஞானம், சமவேத அறிவு, வருத்தம், உற்பத்தி கூடியது, ஒரு பெண்ணின் பொறாமை உணர்ச்சியால ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தூய்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், கூட்டு முயற்சி பெண்களால் ராஜயோகம் உண்டாகும். இந்த பெண்களுக்கு இந்த சீட் வந்து ரொம்ப ராஜயோகத்தை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. சுதந்திர மனப்பான்மையும் ஒழுங்கு இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது ஆழ்மன குரலை இன்ட்யூஷன் என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. தனி நடக்கும். பிறர் ஆலோசனை கேட்கக்கூடாது. அதாவது இவங்க வந்து பிறர் ஆலோசனை கேட்காம அவங்களோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியில நல்ல நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ குடும்ப வாழ்வில் ஒழுக்கமும் கண்டிப்பும் இருக்கும். ஸோ நல்ல பாசிட்டிவான விஷயங்களை வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி துலா லக்னத்திற்கு. அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு ஞான குரு கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய வழிகாட்டல், தவறான அணுகுமுறையினால விளம்பரம் பண்ணிக்கிறது, ஒரு உண்மைக்கு புறம்பாக நடக்கிறது, வதந்தி, ஆபத்து, பலகீனம், சவால், கட்டுப்பாடு, தவறான எண்ணம், பாரம்பரிய தவறான வழிகாட்டி இந்த மாதிரி இருக்கு. இந்த புது முதலீடுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தங்கள் சக்தியை திறனை அதிகம் செலவழிக்க கூடாது. அதனால நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். திருமணம், குழந்தை பிறப்பு இது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க வந்து மற்ற இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் அனுசரித்து சொல்லணும். புத்திர தோஷத்தை கொஞ்சம் குறிக்கிற மாதிரி தான் காட்டுது. காதல் விஷயங்களை கொஞ்சம் கவனமா இல்லைன்னா பின்னாடி வாழ்க்கையில கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். உடல் உழைப்பு கண்டிப்பா வேணும். ஸோ உடல் பயிற்சி, உடல் உழைப்பு இருக்கிற மாதிரியான ஏதாவது விஷயங்களை ஏற்படுத்திக்கணும். ஸோ வியாழக்கிழமைகள்ல மகான்கள் சித்தர்களை வழிபட்டா இவங்களுக்கு வந்து இந்த கெடுபங்கள் நீங்கி விருச்சிகராசி விருச்சிக நண்பர்கள் வந்து இந்த குரு பயிற்சியை நல்லா சாதகமா அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னம். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு பேரரசர் கார்டு வந்திருக்கு. கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயமும் இருக்கு, பாசிட்டிவான இதுவும் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம், நேர்மை, பிடிவாதம், ஞானம் கிடைக்கிறது, வலிமை தயங்கி நடக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. நெகட்டிவான விஷயம் வந்து பட்டற்று இருக்கிறது, முடிவிலிருந்து தொடக்கம், கடன் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தன்னை திருத்திக்கிட்டு ஒரு சுய முன்னேற்றமா பயன்படுத்தி ஒரு புது முயற்சியா புது வழிகளில் வாழ பழகிட்டாங்கன்னா மட்டும்தான் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த மாதம் இந்த குரு பயிற்சி நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. இருந்தாலும் ஒரு சுய கட்டுப்பாடோடு இருந்தால் கூட பொருள் பணம் சார்ந்த விஷயங்கள நடுநிலையா இருப்பாங்க. நல்ல செயல்களை உன்னித்து கவனிப்பாங்க. உடம்புல காயம் தழும்புவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். விதண்டாவாதம் பேசுறது இல்லைன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். எதிர்காலத்தில் வெற்றிகரமான அடித்தளம் அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு. தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு. அடுத்தது மகர ராசி மகர லக்னம். மகர ராசி மகர லக்னத்திற்கு சூரியன் கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அவங்களும் வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் நெகட்டிவானதும் சேர்ந்துதான் இருக்கு. தவறான முடிவு, தோல்வி, ஒப்பந்த முடிவு, திருமணம், கூட்டுறவுள்ள சிக்கல், அதிக உணர்ச்சி வசப்படுதல், தற்காலிக தாமதம், ஆற்றல் பற்றாக்குறை, அழுத்த சூழ்நிலை, இந்த மாதிரி பற்றாக்குறையும் வேதனையா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் அவங்களுக்கு காட்டுது. தொடங்கிய செயல்கள்லாம் போய் பாதையில நிற்கிற மாதிரி ஒரு பின்னடைவான சூழ்நிலை ஏற்படுற மாதிரி எல்லாம் காட்டுது. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஒரு செயலை செய்ய போதுமான அனுபவம் திறமையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்தது கும்பராசி கும்பலக்கணம். கும்பராசி கும்பலக்கணத்திற்கும் நட்சத்திரம் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்திக்கணும். தவறான புரிதல், இயலாமை, சந்தேகம், தனிமைப்படுதல், மன அழுத்தம், தோல்வி, சுயரம், ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. தவறுகள் இருந்து பாதுகாத்து அவங்களும் அதை வந்து பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள உறவுகளோட ஒரு ஒருங்கிணைப்போட இருந்தாலும் யாரையும் சந்தேகப்படாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அது மீனராசி மீனலக்கணம். மீனராசி மீன லக்னத்திற்கு ஒரு பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு, சேவகனின் கோப்பை கார்டு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
புதியவைகள் ஆரம்பம், எதிர்பாராத நட்பு, புகழ், துணிச்சல், சாதனை, அன்புணர்ச்சி, நல்ல செய்தி, காரிய தடைகள், வழக்குகள், விவகாரம் வளர்றதுனா அதுல இருந்து வெற்றி வர்றது, நல்ல முடிவு வர்றது, தீய பழக்கங்கள் மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா பிரச்சனைகள் இல்லாம நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இதுதான் ராசிக்கும் குரு பயிற்சிக்கான பலன்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப எல்லாருக்குமே பாசிட்டிவான விஷயமா இருக்கிறது. குருவர்கள் வழிபடுறது, மகான்களுக்கு ஜீவசமாளி வழிபாடு செய்யறது, இதே மாதிரி அவங்களோட குருநாதர்களுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்ய விமர்சனம் அப்படின்னா அவங்களோட இந்த காலம் இந்த குரு பயிற்சி நிச்சயமா நல்லா நோக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன். திரு நீலகண்டம். வணக்கம்.